திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றியம் ஆண்டாங்கரை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தேசிய குடல் புழு நீக்கம் நாள் கொண்டாடப்பட்டது. விழாவில் மருத்துவ அலுவலர், மருத்துவ செவிலியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள், மாணவிகள் கலந்து கொண்டனர். தட்டைப்புழு பாதிப்பு எவ்வாறு ஏற்படுகிறது? குடற்புழு தொற்றினால் பாதிக்கப்பட்ட நபர் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் போது புழுக்கள் முட்டைகள் மண்ணில் கலந்து வளர்கின்றன. முட்டைகள் மற்றும் சிறு புழுக்கள் குடல் வளர்ச்சி பெற்று முதிர்ந்த புழுக்களாகி உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அசுத்தமான கைகள், சுகாதாரமற்ற உணவுகள் உட்கொள்ளுதல், தோலின் வழியாக புழுக்கள் உடலுக்குள் உட்செல்கிறது. குழந்தைகள் காலணிகள் அணியாததால் தோலின் வழியாகவும் புழுக்கள் உடல்களில் உட்செல்கிறது. குடற்புழு தொற்று அறிகுறிகள்: குறைந்த அளவு புழு தொற்று இருந்தால் அறிகுறிகள் ஏதும் தென்படாது. குடற்புழு தொற்றினால் பாதிக்கப்பட்ட நபர்களிடமிருந்து வெளியேற்றும் மலத்தில் குடற்புழுகளும் முட்டைகளும் புழுக்களும் அதிக அளவில் காணப்படும். அதிக அளவில் குடற்புழு தொற்று இருந்தால் வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, உடல் சோர்வு மற்றும் பசியின்மை இருக்கும். புழு தொற்றினால் ஏற்படும் பாதிப்புகள்: ஊட்டச்சத்து குறைபாடு, சோர்வு மற்றும் சுகவீனம், பசியின்மை, இரத்த சோகை, குமட்டல், வாந்தி, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு. உருண்டை புழு தொற்று வைட்டமின் ஏ சத்து குறைபாட்டை ஏற்படுத்துகிறது. குடற்புழு தொற்றினால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் பொழுது பிற நோய் தொற்று ஏற்படலாம். குடற்புழு பாதிப்பை தடுக்கும் வழிமுறைகள்: உணவு உட்கொள்வதற்கு முன் கைகளை சோப்பு போட்டு நன்றாக கழுவுதல், பாதுகாப்பான கொதித்த ஆற வைத்த நீரை பருகுதல், காய்கறிகள் மற்றும் பழங்களை கழுவிய பின் உட்கொள்ளுதல், காலணிகளை அணிதல், சுகாதார கழிவறைகளை பயன்படுத்துதல், திறந்த வெளியில் மலம் கழித்தலை தவிர்த்தல், நகங்களை வெட்டி சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல், மலம் கழித்த பின்பு கைகளை சோப்பு போட்டு நன்றாக கழுவுதல், சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்து கொள்ளுதல். குடற்புழு நீக்கத்தினால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நன்மைகள்: இரத்த சோகையை தடுக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சுறுசுறுப்பாக இருக்க உதவுகிறது, அறிவுத்திறன் மற்றும் உடல்